உண்டாகிறது என்று சொல்லி பார்த்து ஆச்சரியப்பட்டோம். ஆமென். இங்கு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் சொல்றாரு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து. அப்ப அவரு யாருங்க? அவர் தான் யாரு? ஜீவ தண்ணீர். அவர் தான் வற்றாத நீரூற்று. அல்லேலூயா. அவர் வற்றாத நீரூற்று. அவரிலிருந்து எப்பவுமே 24 hours அவரிலிருந்து தண்ணி என்னாகும்? ஜீவ தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு தாகம் உண்டானால் நம்ம இந்த தண்ணியை குடிக்கிறோம். பச்சை தண்ணி, சுடு தண்ணி, கொழும் தண்ணி, ஒவ்வொருத்தரும் ஒரு மாடலை சொல்றாங்க. எல்லா தண்ணியும் நம்ம குடிக்கிறோம், நல்லது. ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற தாகம் என்ன தாகம் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, எல்லாம் முடிந்தது என்று நம்முடைய இரட்சகர் அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஒரு தாகம் உண்டாச்சு. ஏன்னா பல மணி நேரம் அவர் சிலுவையை சுமந்து வந்தார். அடிகளினாலும் உதைகளினாலும் அவருடைய சரீரம் பிற்கப்பட்டு சரீரத்தில் இருந்த எல்லா இரத்தமும் இந்த பூமியில சிந்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள காணப்பட்டார். அவர் முதுகு எலும்பு முதுகெல்லாம் இரண்டாக கிழிக்கப்பட்டு சிலுவையில் அடிக்கும் பொழுது அதிலிருந்து ரத்தம் என்ன ஆகுதுங்க? சொட்டு 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 சொட்டுன்னு அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் இந்த பூமியில சொட்டு, எல்லா கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில சிந்தின உலகத்திலேயே ஒரே ஒரு இரட்சகர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஆமென். ஒருத்தருக்காக ஒருத்தர் யாரும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தின இரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்த அவர் ஒருவர் தான். நமக்காக இந்த சொர்க்கத்தை விட்டு, மோட்ச உலகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் அவர் ஒருவர் தான். ஆமென். வேற எந்த தெய்வங்களும், வேற எந்த காரியங்களும், இப்படிப்பட்ட சரித்திரங்களும், இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படல. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மோட்சத்தை விட்டு, மோட்ச உலகத்தை விட்டு, பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் உங்கள் ஒவ்வொருவருக்காக. அவர் ஒருவர் தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தின இரட்சகர். அவர் ஒருவர் தான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இங்கு நம்மை பார்த்து, ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. நீ தாகமாய் இருந்தால் என்னிடம் வந்து பானம் பண்ண கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு சொல்லுகிற தாகம் என்ன தாகம் என்று பார்த்தால், இயேசு கிறிஸ்து அவர் நியமித்த ஒவ்வொரு ஜனங்களை வைத்திருக்கிற ஒரு திட்டங்கள், காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிற தாகமாய் காணப்படுகிறது. அன்பானவர்களே, என்ன தாகம் என்று பார்த்தால் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் என்று சொல்லி அந்த தாகம் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஆவியானவர் கேட்கிறார். எல்லா ஜனங்களுக்குள்ளும் போய் நீங்கள் ஜனங்களை குறித்த ஒரு பாரமும் ஒரு தாகமும் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார். ஒருத்தரும் கெட்டு போக கூடாது. எல்லா ஜனங்களும் இன்றைக்கு
அழிந்து பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். பாவத்தில் சிக்கி மரித்து கொண்டிருக்கிறார்கள். சாபத்தில் சிக்குண்டு மரித்து போயிருக்கிறார்கள். இன்னைக்கு பல பழக்கத்தில் அடிமையா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா, ஒரு வாலிப பையன் ராசிபுரப்பட்டினத்தில், இந்த பட்டணத்தில் நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு நல்ல அழகா இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசமா அவனை நான் பார்க்குறேன், அப்படியே டிராயர் போட்டு கீழேயே உளுந்து கிடக்கிறான். என்ன போய் பார்த்து அங்கே விசாரிச்சா தண்ணிக்கு அடிமையாயிட்டான். டெய்லி தண்ணியை போட்டு 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 சரீரெல்லாம் என்ன ஆயிடுச்சு, குடலெல்லாம் வெந்து போய் எந்திரிச்சு நடக்க முடியாம அப்பா அம்மாலாம் அவனை விட்டுட்டாங்க. ரோட்லேயே படுத்து கிடக்கிறான். அப்படியே நல்ல பையன், நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு நல்லா இருந்தான். ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகி இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள காணப்படுகிறான். அப்படிப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் பாரம் உனக்கு இல்லையா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறார். உங்களை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த பாரம் உங்களுக்கு இல்லையா? அந்த தாகம் உங்களுக்கு இல்லையா? ஜனங்க ரட்சிக்கப்படணுமே. ஜனங்க இயேசுவை அறியாம இப்படி போறாங்களே, தவறான பாதைக்கு நேரம் போறாங்களே, தவறான பாதைக்கு நேரம் போறாங்களே. இன்னைக்கு செல்போனும் டிவியும் சினிமாவும் இன்னைக்கு ஜனங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துது? ஒரு மனைவியை கொன்று அதை துண்டு துண்டா வெட்டி அவன் பேக்ல போட்டு பார்சல் பண்ணி கொண்டு போய் வெளியே தூக்கி எறிகிறான். இன்னொரு பொம்பளை கூட வாழ்றதுக்காக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள இன்னைக்கு சினிமாவும் வீடியோவும் இன்னைக்கு மீடியா அப்படிதான் கொண்டு போகுது. பாருங்க, கொஞ்சம் கூட ஒரு உணர்வு இல்லாமல் ஜனங்க இருக்கிறாங்க, உணர்வு இல்லாமல் வாழ்றாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணணும்? அல்லேலூயா, ரட்சிக்கப்படும். அப்படிப்பட்ட தாகம் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படிப்பட்ட ஆட்களா இருந்தா என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கூப்பிடுறார். தாகம் இருக்கிறவங்க என்கிட்ட வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் முந்தி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற தாகம் இருக்கிறதா ஒவ்வொருவருக்கும்? ஆமென். நமக்கு அந்த தாகம் இருக்குதா? அப்படிப்பட்ட தாகம் உள்ளவர்களை இயேசு கூப்பிடுறார். என்னிடம் வாங்க, என்கிட்ட வாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த தாகம் உள்ளவர்களுக்கு கூப்பிடுறார். அல்லேலூயா, ஆமென். நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் 2-3 பேர் ஊழியத்துக்காக போயிருந்தோம். அங்கே ஒரு வயசானவர் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்களை ரட்சிப்பார், உங்களுக்கு சொர்க்கத்தை மோட்சத்தை கொடுப்பார் என்று சொல்லி சொன்னேன். அவர் சொன்னார், அவர் யாருங்க, எம்ஜிஆரோட பெரியாளா அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா, ஆமென். அப்போ அவருக்கு என்ன தெரியல, இயேசுவை யார் என்று அறியாமல் இருக்கிறாங்க அந்த கிராமத்தில். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க. ஒருவேளை நாம சுற்றி இருக்கிற நம்ம ஏரியாக்குள்ள, நம்ம வாழ்ற அந்த பட்டணத்துல சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள்ள அறிவு இருக்கலாம். ஆனால் தூரத்துல அநேக கிராமங்கள், அநேக இடங்களில கிறிஸ்துவை அறியாத அநேக ஜனங்கள் வாழுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, நமக்குள்ள பாரம் இல்லையா? ஒரு தாகம் வரலையா? உங்களுக்கு ஒரு தாகம் வரலையா? ஜனங்க ரட்சிக்கப்படணும், ஜனங்க விடுதலை அடையணும், ஜனங்க இயேசு அறிந்து கொள்ளணும். அழிந்து போயிட்டு இருக்காங்களே, ஜனங்கள்லாம் பாதாளத்துக்கு போறாங்களே, ஜனங்கள்லாம் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்களே. 24 மணி நேரமும் ஃபோன்லயே போறாங்க, ஃபோன்லயே வர்றாங்க. அல்லேலூயா,
அவங்கள பற்றியே சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. வேலை செய்கிற இடத்துல போனாலும் காதில் ஃபோனு, வேலை செய்கிற இடத்த முடிச்சுட்டு போனாலும் பிள்ளைங்க பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? பெங்களூர், சென்னை, டெல்லி, இது மாதிரி பாம்பேங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா 24 hours ஃபோன்லேயே தான் போகிறாங்க, ஃபோன்லேயே தான் வராங்க. அன்றைக்கி நாங்கள் ட்ரெயினில் போகும்போது பார்க்குறேன், நைட்டு திருப்பி பார்த்தா எல்லா வாலிப பிசிங்களும் என்ன பண்ணுறாங்க? ஃபோனு, ஹெட்ஃபோன் பேக்கில் உட்காந்து விடிய பல மணி நேரம், எத்தனை மணி நேரம் ட்ரெயினில் போகிறாங்களோ அத்தனை மணி நேரம் என்ன பண்ணுறாங்க? அல்லேலூயா. இப்படிதான் உலகம், பிசாசு ஜனங்களை கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். அழிவுக்கு நேரம் போயிட்டு இருக்கிறாங்க. இதை யார் சிந்திக்கிறது? யாருக்கு பாரம் வரும்? யாருக்கு வரும்? கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு தான், ரட்சிக்கப்பட்ட நமக்கு தான் அந்த பாரம் வரும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லி கேட்கிறாரு, தாகம் உள்ளவன் என்னிடம் வாங்க. அல்லேலூயா. பாரம் உள்ளவனே என்னிடம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இரவு முழுவதும் இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து யாருங்க? அவர் தேவகுமாரன், அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். அவர் விடிய ஜெபிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அல்லேலூயா. பாருங்க, இரவு முழுவதும் வேதம் சொல்லுகிறது 6:12 நீங்க வாசிச்சு பாருங்க. முழுவதும் அவர் தேவனை நோக்கி செபித்து கொண்டிருந்தார். இந்த ஜனங்கள்லாம் அழிஞ்சு போறாங்களே, இந்த ஜனங்களெல்லாம் இயேசுவை தேவனை அறிந்து கொள்ள முடியலையே, சிலைகளுக்கு விக்கிரகங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்களே, பாரம்பரியத்துக்கு அடிமையா இருக்கிறாங்களே, இப்படியே ஜனங்கள் அழிந்து பாதாளத்துக்கு போய்கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி பாரத்தோடு கூட முழங்கால் படியிட்டு முழுவதும் விடிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். என்பார்களே, நம்முடைய ஜெப வேலை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? இரவு வேலையில நம்ம ஒரு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 5 மணிக்கு நம்ம எந்திரிக்க முடியல நம்மளால. அல்லேலூயா. கேட்டால் சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன பாஸ்டர், நாங்கள் வேலைக்கு போயிட்டு எவ்வளோ அலைச்சல், நாங்கள் படுத்து எந்திரிக்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் தான் நம்ம எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். அதுக்குன்னு ஆண்டவர் இடத்த என்ன பண்ண மாட்டார், நேரத்தை கொடுக்க மாட்டார். சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் கர்த்தருக்காக நீங்கள் எழுப்பி பிரகாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்ப்பார். அப்படிப்பட்ட தாகம் உங்களுக்குள்ள இல்லையா? செபிக்கக்கூடிய தாகம் இல்லையா? செபிக்கக்கூடிய பாரம் உங்களுக்கு காணப்படலையா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஒவ்வொருவரையும் கேட்கிறார். அழிந்து போகிற ஜனங்களுக்காக செபிக்கக்கூடிய ஒரு பாரம் உங்களுக்கு காணப்படவில்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பாரத்தோடு உலகம் முழுவதும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று வேதம் காண்பிக்கிறது. அதிகாலையில் போய் பார்க்கிறாராம், என் பிள்ளை ஜெபிக்கிறாங்களா, என் பிள்ளை ஜெபிக்கிறாங்களா என்று சொல்லி ஒவ்வொரு வீடுகளிலையும் போய் கர்த்தர் பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ வேண்டும் என்று சொல்லி எழுமுள்ள பிள்ளைகளை போய் பார்க்கிறார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஒரு வைராக்கியம் எப்படி இருக்கிறது? நமக்குள்ள ஒரு ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்கிறது? நமக்குள்ள இருக்கிற பாரம் எப்படி இருக்கிறது? நமக்குள்ள இருக்கிற தாகம் எப்படி இருக்கிறது? பிசாசு அதையெல்லாம் என்ன பண்றான்? மண்ணை போட்டு நம்மளை மூடி நம்முடைய சூழ்நிலைகளை பெருசாக்கி காமிக்கிறான், பிரச்சனைகளை பெருசாக்கி காமிக்கிறான்.
உனக்கே கை கால் வலி பிறவினும், நீ எங்கே போய் எந்திரிச்சு ஜெபம் பண்ண போற? கம்முன்னு தூங்கு. நல்லா இருந்தா ஜெபம் பண்ணலாம், கம்முன்னு படு தூங்கு. நீ டயர்டாகும், நீ பகலில் போய் வேலை செய்யணும், நீ இப்போ எந்திரிச்சு ஜெபம் பண்ணினா பகலில் போய் வேலை செய்ய முடியாது, நீ தூங்கு என்று சொல்லி பிசாசு என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு சிந்தைகளில் பேசி இப்படிப்பட்ட ஒரு செபத்தாகம் உள்ளவர்களை, செப பாரம் உள்ளவர்களை கட்டி போட்டு கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு செபங்கள் குறைவாய் கொண்டு இருக்கிறது, எழுத முடியாதபடி அவர்கள் தவித்து கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது என்பார்களே. இந்த நாளில் நம்முடைய எல்ஷடாவை சார்ந்த நம்முடைய பிள்ளைகள் செபிக்கிற வீரர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நேரத்தில் எழும்புனாலும் எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். அதிகாலை ஜெபம் ஒரு வாரமா இப்போ நான் தான் எடுத்ததை பாஸ்போர்ட் தலைமையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பிள்ளைகளும் வராங்க, ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னும் ஜெபிக்காத பிள்ளைகளுக்கும் அழைப்பு கொடுக்கும். இல்லை சார்ஜர் போட்டு நீட்டாக வச்சுருங்க, வச்சுக்கிட்டு கரெக்டாக 5 மணிக்கு உங்களுக்கு அழைப்பு வரும். எந்திரிச்சு என்ன பண்ணுங்க, 3/4 மணி நேரம் கர்த்தருக்காக ஒரு கொடுத்த பாரம், அவர் கொடுத்த தாகம் உங்களுக்கு இல்லையா? இந்த தாகம் உங்களுக்கு காணப்படலையா? ஒருத்தருக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் எப்படி சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமாம், இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட வியாதியஸ்தர்கள், பிணியாளிகள், பிசாசு பிடியில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும். அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை தேடணும். அதற்கு நம்ம என்ன பண்ணுங்க, உங்களை போய் மலை ஏறி விறகெல்லாம் வெட்டிட்டு வான்னு சொல்லல கர்த்தர். வானத்துக்கு போய் வானத்தை வில்லா உடைச்சிட்டு வாங்கன்னு சொல்லல. உள்ளதான் படிக்கிட்டு நீங்க இருக்கிற இடத்துல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. பாரத்தோடு தாகத்தோடு கர்த்தரை தேடக்கூடிய பிள்ளைகளை இந்த நாளில ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தேடுறார். பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். என் பிள்ளையின் ஜனங்களுக்காக ஜெபிப்பார்களா? என் பிள்ளையின் ஜனங்களுக்காக ஜெபிப்பார்களா? வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பார்களா? பிணியாளிகளுக்காக, பிசாசு பிடியில் இருக்கிறவர்கள், மனநல பாதிப்பில் இருக்கிறார்கள், சிறைப்பட்டு இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் இன்னைக்கு தேவையா இருக்கிறது என்பவர்களே. அல்லேலூயா. ஒரே ஒரு சிஸ்டத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில எந்த காரியமா இருந்தாலும் மனுஷர்கள் ஜெபித்தாதான் நடக்கும், இல்லைன்னா எந்த காரியமும் நடக்காது. அப்படி ஒரு சிஸ்டத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதற்காக தான் நம்மளை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இல்லைனாக்கா அவரே என்ன பண்ணுவார், அற்புத அதிசயங்கள்லாம் செஞ்சு அவரே எல்லாமே பண்ணிடுவார். ஆனால் சிஸ்டம் என்ன பண்ணிருக்கு, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெபித்தால் தான் கர்த்தர் செயல்பட முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தங்கத்தை கொடுங்க, பொண்ணு கொடுங்க, சரீரத்தை கொடுங்க, அழகை கொடுங்க, இடத்தை கொடுங்க, லேண்டை கொடுங்க, இதெல்லாம் கர்த்தர் கேட்கல. அவர் கேட்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள் என்னும் வாயிலிருந்து நீ ஒரு ஜெபம் பண்ணுவாயா என்று கேட்கிறார். அல்லேலூயா. நீங்க பாரத்தோடு ஜெபிப்பீர்களா? கண்ணீரோடு ஜெபிப்பீர்களா? தாகத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்களா என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது.
தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆமா, யோவான் 19:30 வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. யோவான் 6:38 வாசிங்க. எல்லாம் தேவன் அவருடைய தாகத்தையும் அவருடைய பாரத்தையும் சிலுவையில என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வந்தது நோக்கம் என்னங்க? சித்தத்தை செய்யும்படியாக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், ஜனங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகணும். ஜனங்கள் இன்னைக்கு வணங்கா கடுத்துள்ளவர்களா இருக்கிறார்கள், ஜனங்கள் இன்னைக்கு கட்டப்பட்டவர்களா இருக்கிறாங்க, ஜனங்கள் இன்னைக்கு பிசாசினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஜனங்கள் இன்னைக்கு இருளுக்குள்ள மாட்டி தவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கப்படணும். இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த நாள்ல கர்த்தருக்கு நேராக அவங்க திருப்பப்படணும், அவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் திருப்பப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அதனால நமக்குள்ள ஒரு தாகம் இருக்குமா என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை உங்களுக்குள்ள தாகம் இருந்தால் என்னிடம் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர, தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு தர, அந்த ஜீவன் தண்ணீரை தர, ஜெபிக்கக்கூடிய அந்த வல்லமையை கொடுக்கிறேன், ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை கொடுக்கிறேன், ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையின் வரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த நாளில அழைப்பை கொடுக்கிறார். அன்பானவர்களே, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஜெபிக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜீவமாய் மாறிவிடும். அன்பானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்றால் ஜெபிக்கிற ஜெப வீரன், ஜெப வீராங்கனியாக ஒரு காரியம் இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் மூளையில முடியாதது முழங்கால முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள்ல நாம ஒரு தாகம் உள்ளவர்களாக நாம் இந்த நாளில மாறி பாரம் உள்ளவர்களாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம இந்த நாளில் நம்முடைய முழங்கால்களை முடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதற்காக தான் இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் அவர் சிலுவையில தொங்கினார். 6 மணி நேரம் சிலுவையில் அவர் தொங்கினார். எனவே நாம் இந்த நாளில் கர்த்தரை பாருங்க. அன்பானவர்களே, பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு பாரம் நமக்குள்ள வரட்டும். நம்முடைய முழங்கால்களை முடக்கி தேசத்துக்காக, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக, சபைக்காக, சபையில் இருக்கிற ஊழியக்காரருக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டாயத்துக்குள் இருக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் பிள்ளைகள் இடம் தவறி போய் வருவாங்க. அவங்களுடைய நல்வழியை விட்டு தீய வழிக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க? திருப்பி விடுகிறாங்க. ஏன்னா பிசாசு என்ன இருக்கிறான்? ரெடியா இருக்கிறான். அல்லேலூயா, ரெடியா இருக்கிறான். எல்லாத்தையும் இழுத்துட்டு போறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அதனால நம்ம இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து போக போகும். ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தருக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு தீர்மானம், பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு தீர்மானம், அந்த ஜனங்களுக்காக நம்ம தாகமாய் இருக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க
அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு நான் வேலை செய்கிற இந்த சூழ்நிலையில் சுற்றி போய் நாங்கள் பல இடங்களுக்கு போய் ஜெபம் பண்ண போனோம். டீமாக நாங்கள் வாலிபர்கள் ஒரு 16 பேர் நாங்கள் குழுவாக இணைஞ்சு அநேக இடங்களுக்கு போவோம். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரு இடத்த கூட்டி இருந்தது, அந்த இடத்த நாங்கள் எடுத்து அந்த இடத்துல டெய்லி போய் ஜெபம் பண்ணுவோம். டெய்லி எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். கரெக்டாக சாப்பிட்டு 10 மணிக்கு போயிடுவோம். போய் ஜெபம் பண்ணால் காலையில் 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு வருவோம். அப்படியெல்லாம் அந்த நாட்களில் ஓடுனதுனால செவிச்சதுனால தான் இன்னைக்கு கர்த்தர் அவருடைய ஊழியத்தை கொடுத்து நிற்க வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால நமக்கு எல்லா தேவைகள் இருக்குது. நம்ம செவிக்க தேவையில்லை. செவிக்கிறதுக்கு சில ஆட்கள் இருந்தாங்கன்னு நினைக்காதீங்க. எந்த தேவைகள் இருந்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ வசதிகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், நீங்கள் ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, சபைக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் ஒரு பாரமும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமாம், அதனால் இந்த நாட்களில் நம்ம ஒரு தீர்மானத்தோடு கூட தெய்வ சமூகத்தில் நாம் நிற்க போகிறோம்.